ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அபூர்வமான மந்த ரோகிணி தினம். அது என்ன மந்த ரோகிணி என்று தெரிந்து கொள்ளலாம். இன்று புரட்டாசி மாத சனிக்கிழமையுடன் ரோகிணி நட்சத்திரம் கூடி வந்துள்ள அற்புதமான தினம். சனிக்கிழமையுடன் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வரும் தினம் மந்த ரோகிணி என்று சொல்லப்படுகிறது. சில குறிப்பிட்ட நாளும் திதியும் இணைந்து வருவதையும், சில கிழமைகள் சில நட்சத்திரத்துடன் கூடும் போதும் புனித விரத வழிபாட்டுக்குரிய நாளாக பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இப்படி ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அந்த சிறப்பான நாட்கள் அமையும். அவை நினைத்த காரியங்களை சாதிக்க கிடைத்தற்கரிய யோக தினங்களாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு நாள் தான் மந்த ரோகிணி. இந்த நாளில் செய்யும் வழிபாடு பாராயணங்கள் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும், அறிவாற்றலை அதிகரிக்கும், எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகி குடும்பத்தில் நன்மைகள் நடைபெற வழிவகை செய்யும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். இன்று எல்லோருமே அவரவர் வாழ்வில் அவரவர் செய்த கர்ம விளைகளால் பல சிரமங்களை கஷ்டங்களை சந்திக்க வேண்டி உள்ளது. அதோடு சனி ராகு குரு என பல கிரகங்கள் தரும் பலன்களையும் கிரக தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியுள்ளது. அப்படி கஷ்டங்கள் வரும்போது தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காத்து கொள்ள வேண்டியும், நன்மைகள் பயக்கும் காலங்களில் மேலும் அதிக நன்மைகளை தெய்வ கட்டாட்சத்துடன் நிரந்தரமாக பெற வேண்டி சுபகாரியங்களையும் தெய்வ காரியங்களையும் தடையில்லாமல் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டி இது போன்ற யோக தினங்களாக சொல்லப்படும் நாட்களில் நாம் செய்யும் தெய்வ வழிபாட்டால் பாராயணத்தால் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் விலகி நாம் நினைத்த காரியத்தில் நன்மைகளை பெற முடியும் என்பது சர்வ நிச்சயம். அதனால் ரோகிணி நட்சத்திரம் கூடிய இந்த நன்னாளில் நாம் கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கவல்ல சக்தி வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகமும் இந்திரனுக்கு மூவுலக ஐஸ்வர்யங்களையும் கொடுத்த, கேட்பவர் சொல்பவருக்கு சகல ஐஸ்வர்யம் தரவல்ல மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முதல் கவச்சங்களில் ஒன்றான சத்ருபயம் போக்கக்கூடிய இந்த கவச்சத்தை சொல்பவர் கேட்பவர் எப்படிப்பட்ட சூழலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா திசைகளில் இருந்தும் பகவான் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களால் மற்றும் ஆயுதங்களால் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படி பகவான் விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களையும் போற்றக்கூடிய அனைத்து பாபங்களையும் தோஷங்களையும் போக்கி மகா புண்ணியமும் இறுதியில் விஷ்ணு லோகமும் தரவல்ல ஸ்ரீ நாராயண கவச்சமும் பாராயணம் செய்யலாம். இது முக்காலத்திலும் காக்கவல்லது. ருண ரோக தோஷ பாப நிவர்த்தியாகவும் சகல ஐஸ்வர்யம் தரவல்லதாக உள்ளது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அதசி புஷ்பசங்காஷம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குட்டிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திரநிபாணனம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிச்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உத்புல்ல பத்மபத்ராக்ஷம் நீலஜீமூத சந்நிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ருக்மிணீ கேலி சயுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கோபிகானாம் குச்சத்வந்த்வ குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யः படேத் கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. யார் ஒருவர் புண்ணியம் மிகுந்த இந்த கிருஷ்ணாஷ்டகம் என்னும் இந்த 8 ஸ்லோகங்களை பற்றி நினைக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் கோட்டி பிறவிகளில் செய்த பாபங்கள் அடியுடன் நாசமாகும். இவற்றை காலை நேரத்தில் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டுடன் படித்து வணங்கினால் அவர்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யமும் பெருகும். ஸ்ரீ நாராயண கவச்சம். ஓம் கணேசாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அத ஸ்ரீ நாராயண கவச்சம். ராஜோவாச்ச யயா குப்தः சஹஸ்ராக்ஷக
सवाहान् रिपुसैनिकान् क्रीडन्निव विनिर्जित्य त्रिलोक्या बुभुजे श्रियम् भगवंस्तन्ममाख्याहि वर्म नारायणात्मकम् यथा तथायिनः शत्रून् येन गुप्तो जयन्मृदे। श्रीशुक उवाच वृतः पुरोहितस्त्वाष्ट्रो महेन्द्रायानुपृच्छते नारायणाख्यं वर्माः तदिहैकमनाशृणु। विश्वरूप उवाच दौताङ्घ्रिपाणिराचम्य सपवित्र उदङ्मुखः कृतस्वाङ्गकरन्यासो मन्त्राभ्यां वाग्यतः शुचिः नारायणमयं वर्म सन्नह्येद्भय आगते पादयोर्जानुनोरुर्वोर्वुदरे हृद्यतोरसि मुखे शिरस्यानुपूर्व्यात् ओङ्कारादीनि विन्यसेत् ॐ नमो नारायणायेति विपर्ययमतापि वा करन्यासं ततः कुर्यात् द्वादशाक्षरविद्यया प्रणवादियकारान्तम् अङ्गुल्यङ्गुष्टपर्वसु न्यसेदृदय ओङ्कारं विकारमणुमूर्धनि षकारं तु भ्रुवोर्मध्ये नकारं शिखया दिशेत् वेकारं नेत्रयोर्युज्यान् नकारं सर्वसन्धिषु मकारमस्तमुद्दिश्य मन्त्रमूर्तिर्भवेद्बुधः सविसर्गं पठन्तं तत् सर्वदिक्षु विनिर्दिशेत् ॐ विष्णवे नमः इति आत्मानं परमं ध्यायेद्ध्येयं षट्शक्तिभिर्युतं विद्यातेजस्तपोमूर्तिम् इमं मन्त्रमुदाहरेत् ॐ हरिर्विद्यान्मम सर्वरक्षां न्यस्ताङ्घ्रिपद्मः पतकेन्द्रपृष्ठे दरारि चर्मासि गदेषु चाप पाषान्ददानोष्टगुणोष्टबाहुः जलेषु मां रक्षतु मत्स्यमूर्तिर्यादो गणेभ्यो वरुणस्य पाशात् स्थलेषु मायावटुवामनो व्यात् त्रिविक्रमः केवतु विश्वरूपः दुर्गेष्वटव्याजिमुखादिषु प्रभुः पायान् नृसिंहोऽसुरयूथपारिः विमुञ्चतो यस्य महाट्टहासं दिशो विनेदुर्न्यपतंश्च गर्भाः रक्षत्वसौ माध्वनियज्ञकल्पः स्वदं श्रयोन्नीतधरो वराहः रामोद्रिकूटेष्वत विप्रवासी स लक्ष्मणो व्यात् भरताग्रजोऽस्मान् मामुग्रधर्माद् अखिलात् प्रमादान् नारायणः पातु नरश्च हासात् दत्तस्त्वयोगादतयोगनाथः पायाद्गुणेशः कपिलः कर्मबन्धात् सनत्कुमारोऽवतु कामदेवादयशीषा मां पति देवहेलनात् देवर्षिवर्यः पुरुषार्चनान्तरात् कूर्मो हरिर्मां निरयादशेषात् धन्वन्तरिर्भगवान् पात्वपत्याद् द्वन्द्वाद् भयादृषभो निर्जितात्मा यज्ञश्च लोकादवदाञ्चनान्तात् बलोगणात् क्रोधवशादहीन्द्रः द्वैपायनो भगवान् अप्रबोधात् बुद्धस्तु पाषण्डगणप्रमादात् कल्किः कलेः कालमलात् प्रपातु धर्मावणायोरुकृतावतारः मां केशवो गदया प्रातरव्याद् गोविन्द आसङ्गवमातवेणुः नारायणः प्राज्ञ उदात्तशक्तिः मध्यन्दिने विष्णुररीन्द्रपाणिः
देवोपराग्ने मधुहोग्रदन्वा सायं त्रिधामावतु माधवो मां दोषे हृषीकेश उतार्धरात्रे निशीतये कोवतु पद्मनाभः श्रीवत्सधामा पररात्र ईशः प्रत्यूषयेशोऽसिधरो जनार्दनः दामोदरो व्यादनुसन्ध्यं प्रभाति विश्वेश्वरो भगवान् कालमूर्तिः चक्रं युगान्तानलतिग्मनेमि भ्रमत्समन्तात् भगवत्प्रयुक्तं दन्दग्धि अरिसैन्यमाशु कक्षं यतावात सकोहुताशः गदेश निस्पर्शन विस्फुलिङ्गे निष्पिण्डि अजितप्रियासि कूष्माण्डवैनायक यक्षरक्षो भूतग्रहां चूर्णयारीन् त्वं यातु दानप्रमथप्रेतमातृः पिशाच विप्रग्रह घोरदृष्टीन् धरेन्द्रविद्रावय कृष्णपूरितो भीमस्वनूरेर्हृदयानि कम्पयन् त्वं तिग्मदारासि वरारि सैन्यमेष प्रयुक्तो मम चिन्धि चक्षुंषि चर्मं च चन्द्रचादय द्विषामगोणां हर पापचक्षुषां यन्नो भयं ग्रहेभ्यो भूत्केतुभ्यो नृभ्येव च सरीसृपेभ्यो दंष्ट्रिभ्यो भूतेभ्यो होभ्येव च सर्वान् एतानि भगवन्नामरूपास्त्रकीर्तनात् प्रयान्तु संक्षयं सद्यो येन श्रेयः प्रतीपकाः गरुडो भगवान् स्तोत्रस्तोभश्चन्दोमयः प्रभुः रक्षत्वशेषकृच्छेभ्यो विश्वक्सेनस्वनामभिः सर्वापद्भ्यो हरेर्नाम रूपयानायुधानि नः बुद्धीन्द्रियमनः प्राणान् पान्तु पार्षदभूषणाः यथा हि भगवानेव वस्तुतः सदसच्चयत् सत्येनेन नः सर्वे यान्तु नाशमुपद्रवाः यतैकात्म्यानुभावानां विकल्परहितस्वयं भूषणायुधलिङ्गाख्या दत्ते शक्ति स्वमायया तेनैव सत्यमानेन सर्वज्ञो भगवान् हरिः पातु सर्वैस्वरूपैर्नः सदा सर्वत्र सर्वगः विदिक्षु दिक्षु ऊर्ध्वमदः समन्तादन्तर्बहिर्भगवान् नारसिंहः प्रकापयल्लोकभयं स्वनेन स्वतेजसाग्रस्तसमस्ततेजाः मघवन्निदमाख्यातं वर्मनारायणात्मकं विजेष्यस्यञ्जसायेन दंशितोऽसुरयूथपान् एतद्धारयमाणस्तु यं यं पश्यति चक्षुषा पदा वा संस्पृशेत् सद्यः साध्वसात् स विमुच्यते न कुतश्चित् भयं तस्य विद्यां धारयतो भवेत् राजदस्युग्रहादिभ्यो व्याघ्रादिभ्यश्च कर्हिचित् इमां विद्यां पुरा कश्चित् कौशिको धारयन् द्विजः योगधारणया स्वाङ्गं जहौ समरुदन्वणि तस्योपरि विमानेन गन्धर्वपतिरेकदा ययौ चित्ररथस्त्रीभिः वृतो यत्र द्विजक्षयः गगनायपतत् सद्यः सविमानो ह्यवाक्षिराः सवालकिल्यवचनादस्तेन्यादाय विस्मितः प्रास्य प्राचि सरस्वत्यां स्नात्वा धाम स्वमन्वगात् श्रीशुक उवाच
य इदं शृणुयात् काले यो धारयति चादृतः तं नमस्यन्ति भूतानि मुच्यते सर्वतो भयात् एतां विद्यामधिगतो विश्वरूपा च तक्रतुः त्रैलोक्यलक्ष्मीं बुभुजे विनिर्जित्य मृदे सुरान् इति श्रीमद्भागवतमहापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे श्रीनारायणवर्मकथनं नामाष्टोऽध्यायः। श्रीनारायणकवचं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।